ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் நிறைய பேர் மறந்துட்டு வர ஒரு கீரையை வச்சு தான் நம்ம இன்றைக்கி தோசை பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வாரத்தில் இது 2 தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா எப்பேற்பட்ட சளியும் சீக்கிரமாகவே அறந்து போயிடும். இது வந்து மழை டைம்லேயும் பனி டைம்லேயும் எங்கள் வீட்டில் செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ இதெல்லாம் கிடைக்கிறது இல்லை. நான் ஊருக்கு போனதுனால பறிச்சிட்டு வந்து இதை செஞ்சுருக்கேன். எப்படி செஞ்சுருக்கேன்றதை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள். நடுவில் நான் டிப்ஸ் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணியும் நீங்கள் செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முசு இலை எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ஊரில் கிடைக்கிறது ரொம்ப ரேர். சென்னையில் அதிகமாக கிடைக்கிறது இல்லை. ஊருக்கு போனதுனால அங்கங்கே இது பார்க்குற இடத்துலலாம் கிடைக்கும். நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். இருந்தாலும் நானுமே கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ இது எப்படி பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு இதை நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு முசுக்க கீரை செடி எப்படி இருக்கும்னே தெரியாது. அவங்களுக்காக இது பார்த்திங்கன்னா ஒரு கொடி மாதிரி படர்ந்துருக்கும். இதோட காய் வந்து ஒரு குட்டி வாட்டர் மெலன் மாதிரி இருக்கும். பழம் பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலரில் செர்ரி மாதிரி இருக்கும். உங்களுக்கு நான் ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை செய்யுங்க. இதுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு, வாஷ் பண்ணிவிட்டு. இதை வந்து இப்போ நம்ம அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் இந்த கீரையை நான் சேர்த்துக்கிறேன். இதை நான் வந்து செப்ரேட்டாக அரைக்கிறேன். என்கிட்ட மாவு ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து எங்கள் வீட்டில் மாவு அரைக்கும் போதே சேர்த்து இந்த கீரையை போட்டு அரைப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இல்லை வெறும் பச்சரிசி மட்டும் கூட போட்டு அரைச்சிக்கலாம். நான் தோல் சீவினா ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கிறேன். இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு சேர்த்துக்க போகிறேன். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி இது கூட வெறும் பச்சரிசி மட்டும் சேர்த்துக்கலாம். இல்லை பச்சரிசி, கடலைப்பருப்பு, அப்புறம் பச்சை பயிறு, உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த தானியங்களை சேர்த்து அரைச்சி அடை மாதிரி கூட செஞ்சு தருவாங்க. நீங்கள் அப்படியும் ட்ரை பண்ணலாம். இல்லை இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். இப்போ என்கிட்ட மாவு இருக்கிறதுனால அந்த மாவில் இந்த அரைச்ச கீரையை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் மாவில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். இது குழந்தைக்கும் கொடுக்கறதுனால நான் பச்சை மிளகாய் இதில் சேர்க்கலை. மிளகு ஜீரகம் மட்டும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லாயிருக்கும், காரம் தூக்கலாம். இப்போ இதை நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்க போகிறோம். அடுப்பில் தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா மாவு சேர்த்து தோசை சுட வேண்டியது தான். இது ரொம்ப ஈஸி மெத்தட். நீங்கள் தோசையும் சுடலாம். இந்த மாவு வச்சு நீங்கள் குழி பணியாரமும் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் குழி பணியாரமும். குழி பணியாரம் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அதில் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் தூக்கலாக போட்டு அரைச்சிங்கன்னா குழி பணியாரம் ரொம்ப நல்லா வரும். அதனால தான் நான் சொன்னேன், மாவு அரைக்கும் போதே எங்கள் வீட்டில் இதை சேர்ப்பாங்க. ஆல்ரெடி மாவு இருக்கிறதுனால வீட்டில் டிஃபன் மாவு அதிகமாக இருக்குது. அதனால் நான் இதை வச்சே பண்ணுறேன். அடுத்த வாட்டி உங்களுக்கு நான் அரிசி பங்கு எந்த அளவுக்கு எடுக்கணும், உளுத்தம்பருப்பு எந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படின்றதோட டீட்டெயில் வீடியோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு வந்ததுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். போடும்போதே கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. எண்ணெய் வேணும்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். இல்லை இதில் நல்லெண்ணெய் விட்டு சேர்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லெண்ணெய் சேர்க்கலாம், நெய் சேர்க்கலாம். ரொம்ப மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் வந்து நார்மல் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இது அழகாக வந்துடுச்சு. இதை திருப்பி போட்டுக்கலாம். சைடெல்லாம் ஓரெல்லாம் எடுத்து விட்டுட்டு திருப்புங்க. இது ரொம்ப மைல்டாக இருக்கும், சீக்கிரம் உடையிரும். அதனால் உடையாத அளவுக்கு திருப்பிட்டு போடுங்க. ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது நல்லா வேக வச்சு திருப்புங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும்.
இப்போ இதை திருப்பிக்கலாம். தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி, புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் இது கூட இன்றைக்கி நான் குருமா எடுத்திருக்கேன். இதுவும் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். நான் சப்பாத்தி பண்ணதுனால குருமா பண்ணியிருக்கேன். அது கூட இந்த காம்போ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை குருமாவே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருந்தது டிஃப்ரெண்ட்டாக. உங்களுக்கு எது பிடிக்குமோ அது கூட கம்பேர் பண்ணி வச்சு சாப்பிடுங்க. பட் சாம்பாருக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. பட் சட்னி, குருமா, தக்காளி தொக்கு இந்த மாதிரி வெரைட்டியான இதுக்கு இது சூப்பராக செட் ஆகும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.